ஓட்டு கேட்க மட்டும் ஊருக்கு வர்றீங்கல்ல, எங்களுக்கு தண்ணி நாங்க என்ன கேட்கறோம்? காசு பணம் கேட்கறாங்களா? தண்ணி தானே கேட்கறோம். தண்ணி வரலன்னா இந்த போராட்டம் நீடிக்கும். 15 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்து எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு பாத்துட்டு இருக்கோம். தண்ணி இல்லாதனா தண்ணி டேங்கர்ல தண்ணி வந்து கொடுக்குறாங்க கேட்கறதுக்கு சொல்றாங்க. வந்து வீடியோ நீங்க வந்து போட்டோ எடுக்க சொல்றாரு தண்ணி இஷ்டம் இருந்தா அப்படிங்க, இல்லைன்னா தண்ணி இல்ல, இதுதான் தண்ணி அப்படிங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு தண்ணி 15 நாளைக்கு ஒரு தடவை எங்களுக்கு தண்ணி வந்து கொடுக்குறீங்க? நாங்க வந்து தண்ணி கேட்டோம், நாங்க சாவறோம்னு சொல்லிவிட்டாங்கல்ல. அது திருவாரூர் மாவட்டத்துல போய் தண்ணி குடிக்கிறாங்க. உள்ள பொம்பளைங்க எல்லாம் செருப்பு எடுத்து மாட்டிச்சிருக்காங்க பைப்ல. எங்க ஊர் ஆம்பளைங்க காலைல கிளம்புன்னு குடத்தை எடுத்துட்டு போறாங்க. அந்த பொம்பளைங்க எல்லாம் எங்க ஆம்பளைங்களை வந்து செருப்பால் அடிப்பான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க பைப்படியில. அது எங்களுக்கு தேவையா? நாங்க என்ன ஓட்டு போடாம இருந்தோமா? ஓட்டு கேட்க மட்டும் ஊருக்கு வர்றீங்கல்ல, ஓட்டு போடாம இருந்தவா நாங்க? எங்களுக்கு தண்ணி நாங்க என்ன கேட்கறோம்? காசு பணம் கேட்கறாங்களா? தண்ணி தானே கேட்கறோம். தண்ணியா நீங்க ஒழுங்கா கொடுக்கல, ஓட்டுக்கு மட்டும் முன்னாடி ஓடியாடுறீங்க. அது மட்டும் நாங்க எப்படி போடுவோம்? குடி தண்ணி தான் வேணும். ஜுரம் வருது, பல தண்ணி 15 நாளைக்கு வரைக்கும் கொடுக்குறாங்க டேங்கர் தண்ணி. டேங்கர் தண்ணி வாங்கி எவ்வளவு நாளைக்கு வச்சு கிருமி அதிகமாகுது. 10 நாள்னா பரவாயில்ல, ஒரு வாரம்னா பரவாயில்ல. அதுக்காக 15 நாளைக்கு நாங்க அந்த தண்ணி வச்சுக்க முடியுமா? அதான் 5 குடத்துக்கு மேல கொடுக்க முடியாதுங்கிறாங்க. 5 குடத்தை நம்ம வச்சு எவ்வளவு நாளைக்கு குடிக்க முடியும் சொல்லுங்க. அதனால எங்களுக்கு குடி தண்ணி எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமா கொடுங்க.